வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு எமோஷனலான நாள். நம்ம வண்டியை இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இந்த வண்டி வந்துட்டு 8 வருஷமாக வச்சுருக்கேன். 1,62,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாங் போயிருக்கேன். வீட்டுக்கும் எல்லா யூஸும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் மிஸ் பண்ணுற வண்டியாக இருக்குது. என்ன பண்ணுறது, லைஃபோட ஒரு ஜேர்னி தானே இதுவும். புது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த வண்டியை நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். பார்ப்போம். பிக்கப் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டி போயிட்டு அடுத்த வண்டி வருது. 8 வருஷம் இந்த வண்டியோட உள்ள ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வண்டிக்கும் எனக்கும் உள்ள ஒரு பந்தம் இன்னையோட முடியுதுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். பிக்கப் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவாங்க நினைக்கிறேன். இந்த வண்டிக்கும் எனக்கும் உண்டானது எப்படின்னா, எனக்கு மூணு பசங்க, 2 பொண்ணு ஒரு பையன். அவங்க எல்லாருமே இந்த வண்டியில் தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கு 2 பொண்ணுங்க, அவங்களும் இந்த வண்டியில் தான் வீட்டுக்கு வந்துருக்காங்க. இந்த 8 வருஷத்தில் எவ்வளவோ நடந்துருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. நான் வந்துட்டு தனியாக ஃப்ரெண்ட்ஸோடையும் லாங்கு போயிருக்கேன், ஃபேமிலியோடையும் லாங்கு போயிருக்கேன், சோலோவாகவும் போயிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த வண்டிக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங் வந்துட்டு ரொம்ப 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 பெருசு. அதே சமயம் இதை விட்டு கொடுத்துட்டு, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கார். எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு கார் தான். இந்த வண்டியை கொடுத்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கேபை நான் வாங்குகிறேன். அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்ன வண்டி நேற்று புக் பண்ணோம். நேற்று எக்ஸ்சேஞ்சுக்கும் எழுதி கொடுத்துட்டோம், சைன்லாம் போட்டோம். வண்டி இன்றைக்கி வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. வண்டியை வந்து எடுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ப்ரோ, அந்த உழவு சொல்லு அப்படியே அது இந்த பேக் சைடு இருக்கு, பூங்கா பேக் சைடு. ஆமாம் ப்ரோ, பள்ளியாசல் கேட் இருக்குங்க தெரியுமா, பின்னாடி ஒரு கேட்டு, மீன் கடை. ஓகே. வந்துட்டாங்க, பார்ப்போம் அது என்னன்னு. வண்டி வந்து ராம்நாடு வர போயிருங்க. அப்புறம் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இருக்குது. சரி சரி. சரி ப்ரோ. பாய் பாய் ப்ரீசா.